பிரச்சனையால் நான், பிரச்சனைக்காகவே நான். இன்று நான் பார்க்க போகும் பிரச்சனை அரசியல், உலக அரசியல், இந்திய அரசியல். அரசியல்னா என்ன? நிறைய இருக்கு. வேதாந்தா, சித்தாந்தம், என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் நான் பேச போறதில்லை. எனக்கு தெரிஞ்ச அரசியல் சொல்றேன். இப்ப நடக்கிற அரசியல் சொல்றேன். உலக அரசியல் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டு டூர் நடக்குது. உழைக்கிற ஒருத்தன், சுரண்டி தட்டுற ஒருத்தன், அதுக்கு ஆக நடக்குது அரசியல். ஒன்று உலகத்தில் நடக்குது. இந்தியாவில் மத அரசியல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மதம் ஒன்று இல்லவே இல்லை. அது வந்து எப்படின்னா அதெல்லாம் ஒரு கோழி சண்டை மாதிரி அச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. ஏன்னா ஒரு கோயில் திருவிழா ஒரு குடும்பமே மாற்றுக்காச்சு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. முக்கியமான பிரச்சனை தான் பேச போகிறோம். ஒரு பக்கம் சுரண்டி சாப்பிட்டே இருக்கிறாங்க, ஒரு பக்கம் உழைச்சி வீணாக போயிட்டே இருக்காங்க. அதை தான் மாற்றணும். அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதுதான் அரசியல். இந்தியாவில் மத பிரச்சனை பேசி பேசியே ஒரு பக்கம் அப்படியே சுரண்டி சாப்பிட்டே போகிறாங்க, இன்னொரு பக்கம் உழைச்சி ஏமாந்துட்டே இருக்காங்க. அதை யாரும் கவனிக்கிறாங்களா? நீ கம்யூனிசம் பேசுகிறாங்க, மார்க்சிசம் பேசுகிறாங்க, அவங்க என்ன பிடிங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் மத அரசியலை பற்றி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் வந்து மத அரசியலே கிடையாதுடா. பிஜேபிலாம் கால் ஊன முடியாது. மதம் பேசி கால் ஊன முடியாது. வேறு ஏதாவது பேசணும்னா வேறு ட்ரை பண்ணலாம். ஒரு கட்சி சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க 50 வருஷமாக. அதை கேள்வி கேட்க எவனுக்கும் துப்பே இல்லை. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறுங்க, மதம், இனம் எல்லாம் மாறும், மொழி கூட மாறும். ஆனால் ஒருத்தர் சுரண்டி சாப்பிட்டு சேர்த்து வைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை வகுக்கணும். நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், இன்னொருத்தன் ஊத்துன்றான், கேட்டால் திறமைன்றான். அது எப்படி விதைச்சிக்கிறாங்க பாருங்க. இந்தியாவில் சூப்பராக விதைச்சிக்கிறான். மக்களுடைய மைண்ட் செட் ஸ்கூல்ல இருந்தே பழக்கப்படுத்துறான். வாழ்க்கையில் முன்னேறணும், படிப்படியாக முன்னேறணும், சேலரி இன்க்ரிமெண்ட், இந்த கம்பெனி இந்த கம்பெனி போனால் அது பார்கெயின் பண்ணு, அதை விட அதிகமாக சேலரி. ஸோ மக்கள் இப்படி பழக்கப்படுத்தும் போது அவன் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம பெட்டராக இருக்குமா அதை யோசிக்கிறான். ஆனால் மேலே ஒரு சொல்லி தட்டுறான் பற்றி அவன் பற்றி யோசிக்கவே மாட்டேன்றான். படித்தவங்க சொல்கிறான். நான் கீழே இருக்கிற சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் படித்தவன் வந்து மைண்ட் செட் எப்படி போது நம்மளும் சுரண்டி சாப்பிட்றோம். ஆனால் அவனுக்கு தெரியுதா நம்ம சுரண்டி சாப்பிட்றோன்னு? நீ மாதம் 2 லட்சம் சம்பாரிச்சின்னா உன் திறமை இல்லை, நீ சுரண்டி சாப்பிட்ற. அது உனக்கு தெரியுதா? நீ செய்கிற வேலை எவனா செய்யலாம் சொல்லி கொடுத்தா. அது பெரிய இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் அவனை அப்படி பழக்கப்படுத்துறான். அவன் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறான். அவனை பார்த்து மக்கள் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படியே மக்களை பழக்கப்படுத்துறாங்க சுரண்டி சாப்பிட. ஆனால் அவன் திறமை இருக்க சுரண்டி சாப்பிட்றான், திறமை இல்லாதவன் விழுந்து போயிடுறான். அப்படி தான் மக்களை சொசைட்டி உருவாக்கிட்டு இருக்காங்க. அது சரியா தவிர அது அடுத்த விஷயம். ஆனால் இதுதான் அரசியல். மக்களையும் பழக்கப்படுத்துறாங்க. ஆனால் அதை வச்சு மேலே இன்னும் அதிகமாக சாப்பிட்டே போகிறான். அவனுக்கு எப்போ வாரிசுலாம் போகுது அப்போ தான் சொத்து அழியும். அப்போ அப்படிதான். அது வந்து விதி, அது கர்மா, அது வேறு மாதிரி போகும். ஏன்னா நம்ம அரசியல் பற்றி தெரியுமா? அவங்க பையன் சாமியாராக போயிட்டானா, மொத்தம் அவன் அப்பன் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் வீணாக தான் போச்சு. அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கும். ஒருத்தன் கேவாக போவான், அரவணையாக போவான். ஸோ குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு சொத்து வைக்கிறாங்க, வாரிசாக தானே. இந்த வாரிசு இல்லாமல் போச்சுன்னா ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ நம்ம அந்த அரசியல் தான் பார்க்குறோம். ஆனால் அது வேத அரசியல் விட்டுருங்க, ஆன்மீக அரசியல் விட்டுருங்க. நம்ம நடக்கிற அரசியலை பற்றி பேசலாம். இப்போ அரசியல் சுரண்டி சாப்பிட்டுட்டே இருக்கிறான், ஒருத்தன் உழைச்சி ஏமாந்துட்டே இருக்கிறான். அது எப்படி பழக்கப்படுத்துறான்? ஸ்கூல்லேருந்தே பழக்கப்படுத்துறான். நீயும் அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக வரி கட்டணும்னு. நீ சுரண்டி சாப்பிட வரி கட்டுற. ஒழுங்காக நேர்மையாக இருந்தால் நீ சம்பாதிக்கவே முடியாது, வரியும் கட்ட தேவையில்லை, மக்கள்கிட்ட எல்லாம் பணம் போயிடும். ஆனால் ஒரு சுரண்டி சாப்பிட்றதே ஒரு பழக்கமாக ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக வச்சுருக்காங்க. எம்பிஏ படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி சுரண்டி சாப்பிட்றதுன்னு சொல்லி தருவாங்க. ஸோ இதை தான் நம்ம அரசியல் பேசணும். அது எப்படி தடுக்கிறது? வேர்லேயே கிள்ளி எறியணும். மக்களை வந்து பழக்கப்படுத்தணும், மக்களோட சிந்தனையே மாட்டணும். இப்போது வரி கட்டுறது பெருமையாக பேசுகிறேன். நான் வரி கட்டேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன். நீ சுரண்டி சாப்பிட்ற, அதை தான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன். நீ உன் சுரண்டி சாப்பிட்றதுனால தான் நீ வரி கட்டுற, அது உனக்கு பனிஷ்மெண்ட். அப்படி பேசி பழகுனா மக்கள் மைண்ட் செட்டும் மாறும், தமிழ்நாடு அரசியல் களமும் மாறும். ஆனால் மக்களை எப்படி பழக்கப்படுத்துறாங்க பாரு. அவன்கிட்ட அதிகமாக சம்பாதிக்கிறான், இவன் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான். ஆனால் மேலே ஒருத்த அதிகமாக சொல்லிட்டே இருக்கிறான். அதை பற்றி அவனை யோசிக்க மாட்டேன்றான். நம்ம இவன்கிட்ட அதிகமாக சம்பாதிக்கிறோமா, அவன்கிட்ட அதிகமாக சம்பாதிக்க மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அரசியல் எப்படி மாற்றுறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். எவரை பார்த்தாலும் பேசி நான் பேசினா ஓடிடுவாங்க. ஆனால் நான் பேசுவேன். சரிப்பா, என்ன நன்றி.